ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதி உண்மையிலேயே இன்னைக்கு எபிசோட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நல்லா மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த சரௌண்டிங்ஸும் சரி, அதே மாதிரி கிளம்பி வரும்போதும் சரி, காரில் அவங்களோட கான்வர்சேஷனும் சரி. ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோ வந்து அவரோட மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவங்க அம்மாவை பற்றின ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு காவேரி கிட்ட. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரை பற்றி எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மாவோட நேம் தேவி, அவங்களோட ஃபேஸ் வந்து சரியாக அந்த அளவுக்கு எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் காவேரியோட ஃபேமிலியை பற்றியும் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க சின்ன தங்கச்சி, 4 தங்கச்சிங்கள்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. என் மேலே அவ்வளோ பாசமா அப்படின்னு காவேரி கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு டக்குன்னு சொல்லியிருப்பாரு பழைய விஜயா இருந்திருந்தா. இப்போ இருக்கிற விஜய் வந்து அந்த வார்த்தை வந்து வரலை. கேட்ட உடனே என் கூட இருக்கிற பொண்ணு என்ன ஆனாலும் நான் தான் பொறுப்பு, நான் உன்னை பார்த்துக்குவேன் இதுக்கு மேலேயும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் தான் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. ரொம்பவே சூப்பரான எபிசோட். அதுலேயும் அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸும் சரி, அதே மாதிரி அங்கே வந்து காவேரி கிட்ட பேசினவங்க, அதை பார்த்து நம்ம விஜய் வந்து ரசிச்சுக்கிட்டு இருந்ததும் சரி, மூவ் ஆன் ஆகிட்டு வராரு ஹீரோ அப்படிங்கிறது. அதே மாதிரி காவேரியும் அவர் கொடுத்த அந்த ஸ்வெட்டரை வந்து ரசித்து பார்த்து அதை உள்ளே எடுத்து வைக்கிறதும், அதே மாதிரி உனக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது காவேரியோட அந்த வியூ வந்து வேற மாதிரி இருந்துச்சு. இன்னும் 11 மந்த்ஸ் தான் பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா? மேபி 11 மந்த்ஸுக்கு அப்புறம் பிரிகிற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது தான் இவங்க 2 பேரும் அவங்களோட காதலை வந்து ரியலைஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ சென்னைக்கு மறுபடியும் வராங்க. சென்னைக்கு வந்து விஜய் வந்து எப்பயும் போல் இதே மாதிரி சாஃப்டாக பேசுவாரா, காவேரியும் இதே மாதிரி இருப்பாங்களா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இதே மாதிரி கண்டினியூ ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு. ஏன்னா அப்கமிங்கும் இதே மாதிரி ஸ்மூத்தாக போச்சு அப்படின்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இல்லை எலியும் புனையுமா சண்டை போடுறது ஓகே தான், எப்போவாச்சும் இருந்தால் ஓகே. ஆனால் அடிக்கடிக்கு அதே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இரிட்டேட் ஆக தான் செய்யும். பாப்போம், வெயிட் பண்ணி ட்ராக் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு காலையில் ப்ரமோ வந்துடும் நினைக்கிறேன். சென்னைக்கு ரீச் ஆன மாதிரி. உங்களோட கருத்துன்னு சொல்லுங்கள். தாத்தா வேற எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு தாத்தாவோட முயற்சி என்னவா இருக்க போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.